ஹலோ வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு மிஸ்டர் கிரிப்பி யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம GTA Vice City பார்ட் 5 தான் விளையாட போகிறோம். இன்றைக்கி வீடியோ ஃபன்னியாக இருக்குன்றதை தாண்டி இன்றைக்கி வந்து இந்த மேப்பில் இருக்க இந்த மிஷன் இருக்கு இல்லையா, சி மிஷன், டயஸ்லாம் வருவான், நிறைய கேரக்டர்ஸ்லாம் வரும்ல, அந்த சீன்ற மிஷன்ஸை இன்றைக்கி நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். அதாவது இந்த சீன்றது இந்த மேப்லேயே இருக்காது, அந்த மாதிரி முடிக்க போகிறோம். சரி, ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி சேனலில் புதுசாக பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை அமைக்கிக்கோங்க. இப்போ நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே, இப்போ நம்ம அந்த இடத்துக்கிட்ட வந்துட்டோம். எஸ், அந்த பீச் கிட்ட. ஓகே, அங்கே போகிறோம். இப்போது மால் ஷூட் அவுட். சரி, இதை ஸ்கிப் பண்ணிடலாம் இப்போது. எஸ், இப்போது நம்ம வந்து இந்த வைஸ் பாயிண்ட் மால் இருக்குல்ல, அங்கே போய்ட்டு அந்த கொரியர்னு யாரையோ மீட் பண்ணணுமா. மீட் த கொரியர் அட் த மால். ஓகே, சரி வாங்க போவோம். சேனலை புதுசாக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே அமைக்கிக்கோங்க. இப்போ நம்ம வந்து போய்கிட்டே இருக்கோம். என்ன மாதிரி ஜம்ப் ஆகுது. ஓகேங்க. இப்போ நம்ம வந்து இந்த மால் கிட்ட வந்துட்டோம். எஸ், ஓகே, மேலே தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, வாங்க மேலே போவோம். பார்த்தீங்களா நான் எவ்வளோ பெரிய ஆள்னு? கீழே இறங்குற எஸ்கலேட்டரில் மேலே போவேன். சரி, இப்போ இங்கே வேணா நிற்கிறான். இவன் என்ன சுடணுமா? சரி, சுட்டு பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. சுட்டோனே பைப்பில் பொட்டுன்னு போயிட்டான். ஹெச்ஆர்ட் வந்து பையன் செத்துட்டானே. மிஷனும் ஃபெயிலுன்னு வந்துச்சு. சரி, நம்ம திரும்ப இப்போ ட்ரை பண்ணலாம் அதே மிஷனை. என்ன பண்ணிட்டேன் எனக்கு தெரிஞ்சு அவன் கிட்ட போய் நிற்கணும்னு நினைக்கிறேன். இப்போ போயிட்டு அங்கே நின்று கிட்ட நிற்கணும் போல். போன தடவை தப்பாக போனேன், இந்த தடவை கரெக்டாக தான் போகிறேன் எஸ்கலேட்டரில். ஸோ இப்போ அவங்க நின்று இதை வேடி பார்த்துன்னுக்குறான். ஏதோ நடக்குது பாருங்கள். ஃப்ரீஸ் இம்பீரியலிஸ்ட் அமெரிக்கன் பிக்ஸ் ஆர்டிஸ்ட் ப்ராப்பர்ட்டிஸ். என்னடா மொழி இது? யூ அமெரிக்கன் இடியட், தே ஃபாலோட் யூ ஹியர். யாரை பார்த்து அமெரிக்கன் இடியட்டுன்ற? நீ இடியட்டு, உங்கள் அப்பா இடியட்டு, உங்கள் தாத்தா இடியட்டு, எல்லாருமே இடியட்ரா. யாரை பார்த்து இடியட்டுன்றான் இவன்? சரி, இந்த கொரியர் இஸ் ஃப்ளீயிங். அவன் நம்மளை விட்டு போயின்னுக்கிறான். நீங்கள் என்னடா? இவனுங்களை அடிக்கிறது வேஸ்ட்டு தாங்க, நம்ம போயிட்டு அவனை தான் துரத்தணும். சரி வாங்க போவோம். இவனு வேறு சுட்டுனேங்கிறானுங்க. லைஃபு வேறு இல்லை, ஹெல்த்து சீட்டு போடணுண்டா ஃபஸ்ட்டு. எப்போ ஹெல்த் சீட்டு போடு. ஆஸ்பிரின் போடணும். ஓகே, போட்டாச்சு. அங்கே சூப்பராக ஒரு பைக் நிற்கிது. இந்த பைக் எடுத்துகிட்டு நம்ம அவனை போய் விரட்டணும். சரி, ஓகே, போகலாம். ஓகே, we are almost near him. வந்துட்டோம் கிட்ட. எவ்வளோ கஷ்டப்பட்டு மிஷன் பண்ணுகிறேன். ஸ்ட்ரீட்டில் பற்றின்னு வந்து நிற்கிறீங்க அங்கே. உங்கடா, எனக்கு சும்மாவே வண்டி ஓட்ட தெரியாது, இல்லை தடங்கள் வேறு வந்துது வெறுப்பா. பாரு, திரும்பவும் நல்ல வேலை உழலை கீழே. இப்போது போகிறான். எப்பா அப்பா, எதுக்கு நம்ம இவனை விரட்டிகிட்டே இருக்கிறோம்? எங்கெங்கேயோ போகிறேன்டா நான் பாட்டுக்கு. செத்துட்டானா? என்னடா நீங்களே சாப்பிட்றதுங்கன்னா நாங்கள் விளையாடுறோம். சரி, ஓகே, இந்த கைடன்ஸ் சிப்ஸ், ஏதோ கைடன்ஸ் சிப்ஸ் அமையுது. சரி, அதை கிராப் பண்ணியாச்சு. நான் ஒருத்தனை ஃபாலோ பண்ணி போகிறேன், போலீஸ் என்னை ஃபாலோ பண்ணிட்டு வருது. வந்துட்டோம் இங்கே. இப்போ இங்கே போய் நின்னா அந்த கைடன்ஸ் சிப்ஸை போய் கொடுத்தோட்டம். மிஷனும் முடிஞ்சிச்சு. இப்போ சேவ் பண்ண வந்திருக்கோம். இப்போ வந்து அந்த ட்ரெஷர் ஸ்வைன் அதுன்றதில் சேவ் பண்ணிட்டோம். இப்போ பண்ண மிஷன் என்னதுன்னா ஏதோ ஒரு மிஷனு, பேர் சரியான ஞாபகம் இல்லை. சரி, இப்போ திரும்ப அந்த சீக்கு போகலாம் வாங்க. ஓகே, PCJ 600 த ஓஜி பைக் வச்சுட்டு தான் நம்ம இப்போ அந்த சீக்கு போகிறோம்.
சீன்ற அந்த பிளிப் மேப்பில் இருக்கிறதுக்கு இப்போ நம்ம போய்கிட்டு இருக்கோம். சரி ஓகே ஓகே. ஆடா பாவி, எதுடா சம்மந்தமே இல்லாமல் இங்கே வந்தேன்னு எனக்கே தெரில. சரி திருப்பிகிட்டே போவோம். எப்பா தடங்களாகவே இருக்குது. போகிற இடம்லாம் தடங்களாகவே இருந்தால் எப்படா விளையாடுறது? இப்படி திருப்பிட்டு இங்கே கூட ஓகே. ஆகாசத்தை நான் பார்க்குறேன். குறுக்க இந்த கௌசிக் வந்தா அப்படின்ற மாதிரி போலீஸ் குறுக்கால வந்துட்டு அவரே குறுக்கால வருவார். போலீஸ்க்கு நம்ம மேலே ஒரு லவ் போல் பின்னாடியே வந்துட்டுருக்கிறாரு. சார் போதும் சார், உங்களோட அன்பு எனக்கு புரியுது, பட் இப்போ எனக்கு டைம் இல்லை, நான் மிஷன் பண்ணணும். சரி நம்ம இப்போ வந்தோம். ஏன்னா வீடியோ லென்த் ரொம்ப அதிகமாக போகுதுங்க, அதனால தான் இப்படி பண்ணுறேன். சரி, கார்டியன் ஏஞ்சல்ஸ் த கொலானல் ஹஸ் அரேஞ்ச்டு சம் ஃபயர் பவர் ஃபார் யூ அட் த மல்டி ஸ்டோரி கார் பார்க். ஸோ இப்போ நம்ம எங்கேயோ போகணுமா சொல்கிறாங்க. ஓகே, அது ஒன்றும் இல்லை, போலீஸ் விரட்டிகிட்டே இருந்துச்சா, அதனால் வாண்டட் லெவல் போட்டேன். ஆக்சுவலி இங்கே ஏன் நான் ஸ்பீடப் பண்ணேன்னா, அந்த ட்ரையாங்கிள் வந்து இங்கே தான் இருக்குன்ட்டு நான் நின்றுட்டே இருந்தேன். கார் எடுத்து சுற்றுறேன், போகிறேன், வரேன், பாம்பு போடுறேன், போலீஸ் அறுக்கிறேன், கேஸ் வருது, போகிறேன், அப்படியே வாண்டட் லெவல் சீட்டை போட்டு கம்மி பண்ணுறேன், கார் எடுத்தோடனே போலீஸ் கேஸ் ஆகுது. திரும்ப போயிட்டு இங்கே நின்று பார்க்குறேன், கார் பார்க்கிங், இங்கே ஒரு கார் பார்க்கிங் இருக்குங்க, அதையே நான் கவனிக்கலை. பார்த்தா இங்கே ஒரு கார் பார்க்கிங் இருக்குது, இதுக்கு மேலே தான் போகணும் போல், அதுவே எனக்கு தெரியல. லூஸு மாதிரி அங்கேயே சுற்றிட்டு போலீஸ் கேஸ் ஆகி அது சீட்டு போட்டு தேவையில்லாத வேலை ஆயிடுச்சு. இப்போ நம்ம அந்த கன்று எடுக்கணும் போல், அதுக்கு தான் இந்த கார் பார்க்கிங் வர சொல்லியிருக்கானுங்க. டேபு ஓகே. இந்த மிஷன் நான் பண்ணியிருக்கேங்க இதுக்கு முன்னாடி. லான்ஸ் தான் என் பேருன்னு தெரியும், என் பேர் லான்ஸு. ஒன்றும் இல்லை, இவங்க கூட காரில் எங்கேயோ போகணும், ஏதோ லூட்டுக்கிட்டு எடுக்க வருவானுங்க, என்ன கதைன்னு தெரில. சரி போவோம். இப்போ வந்து இந்த பிங்க் கலர் பிளிப்புக்கு தான் நம்ம போயிட்டுருக்குறோம் மேப்பில். வந்துட்டோம். இப்போது வந்து இன்னொரு கார் வருது இல்லையா, அதுதான் டயஸ். நான் சொன்னல ஸ்டார்டிங்கில் டயஸ்லாம் வருவான் இந்த மிஷன்லன்ட்டு, அந்த இவன் தான், இந்த குண்டன் தடியாக இருக்கான்ல சொட்டை, அவன் தான் டயஸு. ஏதோ பேசிக்கிறானுங்க, என்ன பேசுகிறானுங்க எது பேசுகிறானுங்க ஒன்றுமே புரியல. நான் ஒன்றும் இல்லை, லான்ச் வந்து அந்த லெஃப்ட் சைடு படிக்கட்டில் இருப்பான், நான் வந்து இந்த ரைட் சைடு படிக்கட்டு டாப்பில் இருப்பேன், அவ்வளோதான். இங்கே நின்ட்டேன்னா இப்போ வந்து எவனோ ஒருத்தன் வருவான் டீல் பேச. லான்ஸும் டயஸும் சேஃபாக இருக்கணும், அது அவன் மேலே இந்த ஸ்னைப்பரை பாயிண்ட் பண்ணிகிட்டே இருக்கேன். ஏதாவது கோளாறு இல்லை சிக்கன் குத்தாங்கன்னா பட்டுன்னு சுட்டு பிரச்சனையை பெருசாக்கிடுவேன். ஏய் ஐயோ தெரியாமல் சுட்டங்க டீல் பேசிகிட்டு இருக்குள்ளே. அதாவது அவனுங்க ஏதாவது சிக்கன் குத்தா தான் நம்ம சுடணும். நான் என்ன பண்ணிட்டேன்னா மவுஸ் பாயிண்டரில் கை வச்சுட்டே இருந்திருக்கேன், ஏதோ ஒரு இதில் ஸ்லிப்பாகி டப்புன்னு சுட்டோன்னே மிஷன் ஃபெயில் ஆகிற அளவுக்கு போயிடுச்சு. போன தடவை விட்டதை இந்த தடவை பிடிச்சிட வேண்டியது தான், ஒரு பிரச்சனையும் இல்லை. வரானுங்க பேசுகிறானுங்க, டாமியை கூப்பிட்றான், நான் தான் கார் ஓட்டணுமா திரும்ப, சரி ஓட்ட வேண்டியது தான், அதுதான் நம்ம வேலை. கார் ஓட்டுறது, சுடுறது, முடிக்கிறது, சேவ் பண்ணுறது, ரிப்பீட்டு. சரி ஓகே போகலாம். ஸ்பீட் தான் பண்ணியிருக்கேன், ஏன்னா டிரைவிங்கே ரொம்ப நேரம் எடுக்கும், போர் அடிக்கும், அதனால் டக்கு டக்குன்னு எதெல்லாம் தூக்க முடியுமோ எல்லாத்தையும் தூக்கிட்டு அப்படியே உங்களுக்காக வீடியோ ப்ரெசென்ட் பண்ணுறேன். இவ்வளோ எஃபர்ட்ஸ் போட்டு எடிட் பண்ணுறேன். ஒரு ஃபாலோ மட்டும் பண்ணிக்கோங்க, ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம் பேஜையும் விசிட் பண்ணுங்கள். ஓகே, திரும்பவும் வரான் பேசுகிறான், என்னால் ஸ்கிப் அடிக்க முடியல, இல்லைனா கண்டிப்பாக இதையும் ஸ்கிப் அடித்து இன்னும் சின்னதாக்கிடுவேன் வீடியோவை. சரி பரவாயில்ல ஓகே. ஐ வில் டேக் த பால்கனியும் கட் த ரூஃப் அக்ராஸ் யூ. அதை இடத்துக்கு தான் போகணும். இந்த தடவை ஸ்னைப்பராக இல்லாமல் இந்த மாதிரி கன் எடுத்து வச்சுக்கிட்டா சுடுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சரி ஓகே வந்துட்டானுங்க. இப்போது வாட்ச் ஓவர் த டீல் மேக்கிங் ஷியோர் டயஸ் அண்ட் லான்ஸ் ஆர் சேஃப். அவர் 2 பேரும் சேஃபாக இருக்காங்களான்னு கேட்க சொல்கிறாங்க, பார்க்க சொல்கிறாங்க. ஓகே, கன் பாயிண்ட்ரு டீல் பேசுகிறவங்க மேலே வச்சுப்போம்.
ஏதாவது பிரச்சனை பண்ணான்னா டப்புன்னு சுட்டுடலாம். போன தடவை மாதிரி பண்ண மாட்டேன், கவலைப்படாதீங்க. ஒரு தடவை துண்டு ஒரு முறை தான் தவறும் அப்படின்ட்டு பார்த்துருக்கோம்ல, நமக்கே தெரியும். துண்டு ஒரு முறை தான் தவறும். எவனோ வந்துட்டானுங்க. இப்போ தான் கலவரம் ஸ்டார்டிங் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தான் கலவரம் ஸ்டார்டிங். சுட்றான் அவனு. ஓகே டோன்ட் வரி, ஐ காட் டயஸ் மேன் ஆர் கெட்டிங் கட் டவுன். டயஸோட ஆளுங்கள்லாம் சுட்டு தள்ளிட்டானுங்க. இப்போ டயஸ் மட்டும்தான் உயிரோடு இருக்காப்புல. சரி, ஓகே, ஃபைட்டை பாருங்கள். கமெண்ட்ரி முக்கியம் இல்லை, ஃபைட்டு தான் முக்கியம். பெரிய துணிவு பட வில்லனுங்க வண்டியில் வந்தால் திருட்டு வேலை பார்ப்பானுங்க. வாங்கடாங்கிட்டு ஐயோ சுட்டான்டா, இதுதான் சீன் போடக்கூடாது. வாங்கு, உனக்கு ஆகணும்டா. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, டோன்ட் ஜஸ்ட் ஸ்டாண்ட் தேர், யூ பிரிக்ஸ், கிராப் த பைக், சேஸ் ஹிம் டவுன் அண்ட் கெட் டயர்ஸ். அது அவனோட பணத்தை திருடிட்டு வந்திருக்கானுங்க, அதனால தான் இவ்வளோ பிரச்சனையே. இப்போ நம்ம என்ன பண்ணோன்னா, கீழே வந்து செத்தால ஒருத்தன் 2 பேர் வந்தானுங்க. அதில் ஒருத்தனோட வண்டியை எடுத்துகிட்டு இன்னொருத்தனை விரட்டிட்டு போகிறோம். ஓகே, இதோ போகிறான் பாருங்க. அதெல்லாம் சும்மா விடக்கூடாதுடா. சத்தியமாக பைக் ஓட்டுறதுக்குள்ளே ரொம்ப தலைவலியாக இருக்குது. இங்கே போய் அந்த லேம்ப் போஸ்ட்டு இங்கே ஒரு கம்பத்தில் வச்சுக்கிறேன் பார்த்தீங்களா, அவ்வளோதான் காலி. இப்போ போய்ட்டு நம்ம என்ன பண்ணணும், டப்புன்னு போய்ட்டு அந்த ப்ரீஃப் கேஸை எடுக்கணும். ப்ரீஃப் கேஸ் எடுத்துகிட்டு என்ன பண்ணணும், வண்டி எடுத்துகிட்டு போகணும். போயிட்டு அந்த சொட்டையிட்டே போய் கொடுக்கணும். சொட்டை குண்டு பயல்கிட்டே போய் கொடுக்கணும். அவன் பேர் டயஸான். ஓகே, இப்போது வந்து அவன் இங்கே தான் இருக்கான், இதோ தான் இருக்கிறான். ஓகே, கொடுத்துட்டோம். எஸ், டேய் குட்ரா. ஐ லிவ் டிக்கெட்ஸ் என்னடா பேர் இது, ஒரு மாதிரியாகவே இருக்குது. டாமி, ஐ சி யூ சூன் அமிகோ ஐ திங்க். ஓகே, ஷிட் வேர்ஸ் தட் கை லேண்ட்ஸ். அவன் எங்கன்னு தேடுறான், அது சும்மா ஒரு கதை மாதிரி. $1000 கொடுத்து மிஷனை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டோம். இப்போ போய்ட்டு நம்ம மிஷனை சேவ் பண்ண போகிறோம். சேவ் பண்ணலாமா? ஓகே, மிஷன் சேவ் பண்ணலாம் போய்ட்டு. ஓகே, வந்துட்டோம் இங்கே. ஸோ இப்போது வந்து மிஷனை சேவ் பண்ண போகிறோம். ஆப்வியஸ்லி ஃபோன் வருது, அதெல்லாம் ஸ்கிப் பண்ணிவிட்டு இப்போது மால் ஷூட் அவுட் அதில் போய்ட்டு மிஷனை சேவ் பண்ணியாச்சு. சரி, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்களா, மேப்பில் சி இல்லை, அதுக்கு பதிலாக டின்னு ஒன்று வந்துருச்சு. சியை நம்ம முடிச்சிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோவுக்கு லைக் மட்டும் பண்ணிக்கோங்க. நன்றி நன்றி நன்றி. இதை தவிர எனக்கு வேற என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியலங்க. வர்றேங்க.